நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடந்த ஒரு வாரங்களாக நமது மைவி3Rs உறுப்பினர்களை இழுக்கும் நமது மைவி3Rs உறுப்பினர்கள், குறிப்பாக மைவி3Rsல நிறைய தொகையை சம்பாரிச்சவங்க அவர்களே நமது மைவி3Rs உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வாரமாக கூட்டிக்கிட்டு போயிட்டு வேறொரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி விடுறாங்க. சரிங்களா? வேறொரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி விடுறாங்க. பணம், பேராசை, இந்த காரணங்களால் பார்த்திங்கன்னா அந்த மைவி3 உறுப்பினர், சரிங்களா, பேர் சொல்லக்கூடாது, அந்த மைவி3 உறுப்பினர்கள் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற மைவி3Rs உறுப்பினர்களை அழைத்து கொண்டு போயிட்டு அவங்க குறைவான அமௌண்ட்டு, வருமானம் நிறைய, உடனுக்குடன் வருமானம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணி விட்டுட்ருக்காங்க. அதில் ஒரு சிலர் மட்டுமே என்ன பண்ணுறாங்கன்னா, பணத்துக்காக அவங்க போயிட்டு ஆசைப்பட்டு அவங்க ஜாயின் பண்ணிடுறாங்க. சரிங்களா? பணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஆனால் மற்ற உறுப்பினர்கள், ஜெனியூனாக இருக்கிற உறுப்பினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எப்போதுமே ஒரே நிறுவனத்தில் தான் இருப்போம், எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான நிறுவனம் எது அப்படின்னு சொன்னால் எங்கள் மைவி3Rs நிறுவனம் தான். இப்போதைக்கு அது இல்லைன்னா கூட கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரமோ 2 வாரமோ கண்டிப்பாக நம் நிறுவனம் சிறப்பாக செயல்படும், எங்களுக்கு பழைய மாதிரி அமௌண்ட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அழைக்க வந்தவர்களை திருப்பி அனுப்பிச்சி விட்றாங்க. சரியா? அவங்களாம் பார்த்தோன்னா எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. பட் என்ன பண்ணுறாங்க, இவர்களை நாங்கள் அதே நிறுவனத்தில் தான் இருப்போம், மைவி3Rsலே தான் இருப்போம், நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, எவ்வளோ தான் காசு கொடுத்து பணத்தாசை காட்டி கூப்பிட்டாலும் நமது மைவி3Rs உறுப்பினர்கள், ஜெனியூனாக உண்மையாக இருக்கிற நேர்மையான உறுப்பினர்கள் இந்த மாதிரி சொல்லி அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க. சரிங்களா? இது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகேவா? நம் பகுதியில் பார்த்தோன்னா ஒரு 1000க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களால எவ்வளோ அழைக்க முடியுதுன்னா ஒரு 100லேருந்து 150 இந்த எண்ணிக்கையில் தான் அந்த நபர் உறுப்பினர்களை அழைத்து கொண்டு போயிட்டு அவர் வேறு ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி விட்டார். மற்ற உறுப்பினர்கள், மீதி இருக்கக்கூடிய 70% உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா எதுலையுமே ஜாயின் பண்ணல, நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. நம் நிறுவனம் வரோம், அதில் நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும், அமௌண்ட்டு கண்டிப்பாக போடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நேர்மையான பாதையில் வழி நடத்துகிறாங்க. ஆனால் அதை பொறுத்து கொள்ளாத இந்த வேறு நிறுவனத்துக்கு அழைக்கும் நபர்கள் மீண்டும் போயிட்டு அவர்களை முயற்சித்து வேறு ஒரு நிறுவனத்துக்கு அழைக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க எதற்கும் அசரலை. சரிங்களா? எதுக்கும் அசரலை அவங்க. புரியுதுங்களா? நேர்மையாக இருக்கிறாங்க நண்பர்களே. இது ஏன் அந்த பதிவு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இருந்தாலும் நமது மைவி3Rs நிறுவனம் வரத்தான் போகுது, அப்படியே போயிட போகிறதில்ல. சரிங்களா? அதால் இந்த இது மாதிரி இருக்கிற உறுப்பினர்களால் இது மாதிரின்னா எவ்வளோ தான் பிரெயின் வாஷ் பண்ணாலும், எவ்வளோ தான் பணத்தாசை காட்டினாலும் அவங்க வேறு ஒரு நிறுவனத்துக்கு மாறாமல் இருக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி உறுப்பினர்கள், உண்மையான நேர்மையான உறுப்பினர்கள் இருக்கும் வரை பார்த்தோன்னா நம் நிறுவனம் இன்னும் வளர்ச்சி அடைந்து கொண்டே தான் இருக்கும். சரிங்களா? அங்கங்கே ஒரு சில உறுப்பினர்கள் இருக்கலாம் பணத்துக்காக, பேராசைக்காக. பட் இருந்தாலும் நேர்மையாக இருக்கிற உறுப்பினர்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கிறாங்க. இதால் தான் நம்ம நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் 1 நிறுவனம் அப்படின்னு நம்ம வேர்ல்டு லெவலில் இப்போ புகழ்ந்துட்டுருக்காங்க. சரிங்களா? காரணம் என்னன்னா, நம்மளை மாதிரி உண்மையான நேர்மையான உறுப்பினர்கள் இருக்கிற வரைக்கும் நம் நிறுவனம் நம்பர் 1 நிறுவனமாக தான் மாறும். சரிங்களா? அதில் எந்தவித சந்தேகமே வேண்டாம்.
அதால் வந்து பார்த்தோன்னா உங்களையும் வந்து யாராவது அழைச்சாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், எங்களுக்கு வந்து அமௌண்ட்டு தேவையில்லை, நாங்கள் வேறு நிறுவனத்துக்கு வரமாட்டோம். ஏன்னா எங்கள் பகுதியில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பகுதியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அதுதான் வந்து தமிழ்நாட்டில் புற்றீசல் மாதிரி வந்து நிறைய நிறுவனங்கள் வந்திருக்கு. ஓகேங்களா? அதால் வந்து உங்கள் இடத்துலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி உங்கள் பகுதியில் இருக்கிற மெம்பர்ஸுக்கும் கண்டிப்பாக கேன்வஸ் பண்ணுவாங்க உங்களை. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக சொல்லிவிடுங்க. நிறுவனம் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். சரிங்களா? அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதால் வந்து சொல்லுங்கள். இப்படியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தெருவுக்கு தெருவு ஆட்கள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. சரியா? ஆட்கள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அந்த நிறுவனங்கள் நல்லாயிருக்கு, இந்த நிறுவனங்கள் நல்லாயிருக்கு, இதில் குறைவான அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, பணம் நிறைய வருது, 2 நாளில் எடுத்துடலாம் பணம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் எதற்கும் அசராதீங்க நண்பர்களே. அந்த ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவு. சரிங்களா? அதே மாதிரி வந்து எனக்கு வந்து பெயில் கிடைக்கும், அந்த கேஸ் லிஸ்ட்டு வரும்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் இந்த வீடியோ பதிவு பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கேஸ் லிஸ்ட்டு இல்லை. சரிங்களா? இன்றைக்கி வந்து வெனஸ்டே, தேதி வந்து 25/9/2024. பட் வந்து ஈவினிங் ஏதாவது அப்டேட் இருந்தால் நம்ம கரெக்டாக பார்த்து நான் உங்களுக்கு என்ன செய்தின்னு கொடுக்குறேன். சப்போஸ் இன்றைக்கி இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் விழாவுக்கான நாளைக்கு 26/9/2008 அப்படி கேஸ் லிஸ்ட்டில் வந்துச்சுன்னா ஹியரிங் டேட்டு ஒன்று ஃப்ரைடே இருக்கலாம், வெள்ளிக்கிழமை கடைசி நாள் இருக்கலாம். இல்லைன்னா அடுத்த வாரம் முதல்ல திங்கள் செவ்வாய் இந்த லெவலில் இருக்கலாம். அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா 30ஆம் தேதி 30/9/2024. சரிங்களா? அந்த நம்ம சொன்ன மாதிரி 30ஆம் தேதி ஹியரிங் போட்டு அன்றைக்கி எம்டி வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களாம் தயாராக இருங்க. கண்டிப்பாக எம்டி வர்றதுக்கான காலம் நேரம் நெருங்கி விட்டது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுடைய வேலெட்டில் வந்து அமௌண்ட்டு வந்து சேர்த்து வைங்க. ஒரு நாளும் மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காசு கட்டி தான் ஜாயின் பண்ணியிருக்கோம், ஃப்ரீயாக வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். அதால் வந்து ஒரு நாள் அமௌண்ட்டு போடலைன்னா கூட ரொம்ப இழப்புகளை நம்ம சந்திக்க நேரிடும். அதால் வந்து என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் அமௌண்ட்டு வந்து நீங்கள் போட்டுருங்க. ஆட்ஸ் பார்த்து கேப்சா அடித்து அமௌண்ட்டை வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் வந்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அதிரடி அறிவிப்பும் வெளியாகும். எந்த டைம் வேணாலும் எப்படி வேணாலும் அது அறிவிப்பு வந்து வெளியாகும். இப்படி இருக்கும்போது வந்து நம்ம வேலெட்டில் குறைவான அமௌண்ட் வச்சுருந்தோமா அப்புறம் வேஸ்ட்டு. இவ்வளோ நாள் காத்துருந்து இருக்கிறதுக்கு வேஸ்ட்டு. 6 மாதமாக காத்துக்கிட்டு இருக்கிற இல்லையா, அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து நீங்கள் எந்த பிளானில் இருந்தாலும் சரி, எஸ்எம்மில் இருந்தால் கூட சரிங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக நீங்கள் பார்த்து வச்சுக்கிங்க. அமௌண்ட் வந்து அடித்து வச்சுக்கிங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது. ஓகேவா? அந்த பணம் சம்மந்தமான பேமெண்ட் சம்மந்தமான நல்ல ஒரு அறிவிப்பு விரைவில் வந்து கண்டிப்பாக வெளியாகும் நமது மைவி3 அரசு நிறுவனத்தால். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் இது செப்டம்பர் முடிய போகுது. அக்டோபர் முதல் வாரத்தில் கண்டிப்பாக ஏதாவது அறிவிப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஏன்னா இந்த மந்த்து லாஸ்ட்டில் இவர் வந்தால் கூட அக்டோபர் 1 வாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அமௌண்ட் கிடைக்குதான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.